கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தவக்காலத்தில் இருக்கின்ற நமக்கு ஒரு சவாலாக வருவதுதான் இன்றைய நற்செய்தி, மன்னிப்பு. இந்த மன்னிப்பு என்பது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவோடு இணைந்த வகையிலே இதை நாம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் நமக்கு உண்டு. ஏனெனில் நம் ஆண்டவர் இயேசு வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கையின் முன்மாதிரி இந்த மன்னிப்பு என்பது. இதை எல்லோரும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதும் ஆண்டவருடைய விருப்பம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே வரக்கூடிய ஒரு ஓமை, அந்த கதையிலே ஆண்டவர் நமக்கு விண்ணரசின் தன்மையையும் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடருடைய பண்பையும் நமக்கு எடுத்து சொல்கின்றார். பேதுரு கேட்கின்றார், எனக்கு எதிராக பாவம் செய்கின்ற, குற்றம் புரிகின்ற என்னுடைய எதிராளியை, என்னுடைய சகோதரனை நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேள்வியை கேட்டு பதிலும் சொல்கின்றார். 7 முறை மட்டுமா? அதையே கேள்வியாக்கி அது போதும் என்று நினைக்கின்றார். ஏன் அவ்வாறு 7 முறை மட்டுமா என்று கேட்டார். 3 முறை நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு எதிராக பாவம் செய்து நம்மிடம் மன்னிப்பை கேட்டால் மன்னிக்க வேண்டும் என்பது யூதர்களுடைய படிப்பினை, அவர்களுடைய ஒழுங்குமுறை. ஆனால் அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை. எனவே இவர் என்ன செய்கின்றார், 3 முறை அல்ல, அதை இரட்டிப்பாக்கி 2 முறை, 6 முறை, 7 முறை என்று ஒரு நிறைவான எண்ணை குறிப்பிடுகின்றார். காரணம், 7 என்பது ஒரு நிறைவை குறிக்கின்ற எண். கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார், 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிறது. எனவே 7 என்பது ஒரு முழுமையை, நிறைவை குறிக்கின்ற ஒன்று. எனவே நான் 7 முறை மன்னித்து விட்டால் நான் நிறைவான ஒரு மன்னிப்பை கொடுத்து விட்டேன் என்று பேதுரு தனக்குள்ளே நினைத்து கொண்டிருக்கின்றார். எனவே தான் அவர் அதை பெருமையாக நினைத்து 7 முறை மட்டுமா என்று கேட்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கொடுத்த பதிலை பாருங்கள். 7 முறை அல்ல, 70 தடவை 7 முறை என்று சொல்கின்றார். அப்படி என்றால் இதில் கணக்கு ஒன்றும் பார்க்கக்கூடாது. எண்ணற்ற விதத்திலே மன்னிப்பு என்பது இருக்க வேண்டும். நாம் கணக்கு பார்த்து கொடுக்கின்றோம் என்று சொன்னால் எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையால் நாம் அளக்கின்ற ஒரு கிவ் அண்ட் டேக் என்ற நிலையில்தான் இருக்கின்றோம். ஆனால் மன்னிப்பு என்பது அளப்பரிய விதத்திலே நாம் கொடுக்க வேண்டும், கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் கணக்கு என்பதற்கு இடமே இல்லை என்பதை அவருக்கு உணர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, அதற்கான ஒரு விளக்கத்தை தான் தொடர்ந்து வருகின்ற ஓமையிலே அவர் சொல்கின்றார். 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளரை ஒருவன் மன்னிக்க மறுக்கின்றான், அவனை சித்திரவதை செய்கின்றான். ஆனால் தன்னிடம் அரசன் 10,000 தாலந்து கடன்பட்டிருந்த அதே மனிதனை அரசன் மன்னிக்கின்றான், அவருடைய கணக்கை அவர் முடித்து வைக்கின்றார். ஆனால் 100 தெனாரியம் பெற்ற அந்த ஒரு சகோதரனை அவன் சித்திரவதை செய்கின்றான். எனவே இங்கே மன்னிப்பு என்பது என்ன? 100 தெனாரியம் அல்லது 10,000 என்பதெல்லாம் கணக்கு அல்ல. பிறருடைய கடனை நாம் மன்னிக்கின்றோம், பிறருடைய குற்றங்களை நாம் மன்னிக்கின்றோம், பிறருடைய பாவங்களை மன்னிக்கின்றோம். இந்த மன்னிப்பு என்பதுதான் மகத்தானது என்பதை உணர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தில் நாம் இருக்கின்றோம், பல தவ முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். வழக்கமாக இருக்கக்கூடிய காலையில் உண்ணாமல் இருப்பது அல்லது மதியம் உண்ணாமல் இருப்பது, இறைச்சி மற்றும் மீன் வகைகளை சாப்பிடாமல் இருப்பது, இதெல்லாம் வழக்கமாக நாம் செய்கின்ற ஒன்றுதான். அது நல்லது தான். எனவே அதை எந்த குறையும் நான் சொல்லவில்லை. அதைவிட சற்று மேலானது நம்மிடம் இருக்கின்ற பலவிதமான கணக்கு வழக்குகளை தீர்த்து கொள்வது, நம்மிடம் இருக்கக்கூடிய பல்வேறு பிணக்குகளை போக்கிக் கொள்வது, பிறரை நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்வது, மனதார அவர்களை மன்னித்து ஒப்புரவாகுவது, அதுதான் தவக்காலத்தினுடைய உயர்ந்த உன்னதமான ஒரு தவமாக இருக்க முடியும். தற்போது உலகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது?
நீயா நானா என்ற ஒரு போர் தான் நடந்து கொண்டிருக்கிறது. பிக் பாஸ் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று விரும்பி எல்லா நாடுகளுடைய நடவடிக்கைகளிலும் தலையிடுகின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம். அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு தற்காப்பு நிலையையும் பார்க்கின்றோம். இப்படியே வளர்ந்து கொண்டு போன்றால் யாரும் யாரையும் மன்னிக்க முடியாமல் இருக்கக்கூடிய கசப்பான ஒரு நிலையைத்தான் நாம் அனுபவிப்போம். எனவே தலைவன், பெரியவன், உயர்ந்தவன், முடியும் என்று வல்லரசாக நினைக்கின்றவன் மன்னிப்பு கேட்கின்ற மனமுள்ளவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் கிறிஸ்து போதித்தாரே ஒழிய மிசைல் போட்டு எல்லாவற்றையும் நாசமாக்குவது ஆண்டவர் விரும்புவது அல்ல, ஆண்டவர் போதிப்பதும் அல்ல. எனவே இப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் தலைவர்களிடம் வர வேண்டும். மக்கள் நலமாக இருக்க வேண்டும், அமைதியை தேட வேண்டும், வன்முறை அல்ல அன்பை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இந்த தவக்காலம் நமக்கு அமையட்டும். ஒப்புரவாக நாம் இருக்க இறைவன் அருள் பொழியட்டும். ஆமென்.